வெல்கம் ஆல் அண்ட் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மந்தாரப்பள்ளி அப்படின்ற கிராமம். அங்கே தான் மருமக ஜான்விகாவோட குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கணவன் ராஜேஷ் மாசத்துல பாதி நாள் பட்டணத்தில் ஆஃபீஸ் போய் வேலை பார்ப்பான், பாதி நாள் தன்னோட கிராமத்து வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பான். ஜான்விகா ஹவுஸ் ஒய்ஃப். மாமியார் மாமனார் கூட வீட்டில் தான் இருந்தாங்க. ஜான்விகா ராஜேஷ்க்கு 2 பசங்க. பேர் சிவாரேனு. 2 பேரும் நர்சரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மாமியார் வனிதா ஜான்விகாட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏம்மா ஜான்விகா, இப்படி எப்போ பாரு கிச்சனே கதின்னு 3 வேளையும் எங்கள் எல்லாருக்கும் நீயே சமைச்சு போடுற. நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நைட்டில் டிஃபன் பண்ணுறதை மட்டுமாச்சும் நான் செய்கிறேன் அப்படின்னு மாமியார் வனிதா சொன்னாங்க. அதுக்கு ஜான்விகா, அத்தை, உங்களுக்கு சமைக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், நான் நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு டயர்ட் ஆகும்னோ ரெஸ்ட்டு வேணும்னோ நீங்கள் சமைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு தான் சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை, அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஜான்விகா உள்ளே போயிட்டா. மாமியாரும் சரின்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் ஆச்சு. பக்கத்து வீட்டு பாரிஜாதம் ஜான்விகாவோட வீட்டுக்கு வந்தாங்க. மாமியார் வனிதாட்ட பாரிஜாதம் இப்படி கேட்டாங்க. வனிதா, நீயும் உன் மருமகளும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வனிதாவும், என்ன உதவின்னு சொல்லு, செய்ய முடியுமா முடியாதான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றுமில்லை, போன வாரம் எதிர்த்த வீட்டு கோமதி மருமகளுக்கு உன் மருமக சமையல் சொல்லி கொடுத்தாலே, அதை கற்றுக்கிட்டு அந்த பொண்ணு திண்டுக்கல் பிரியாணி என்ன, செட்டிநாடு சிக்கன் என்ன அப்படின்னு விதவிதமாக ரொம்ப ருசியாகவும் சமைக்கிறாளாமே. சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு வனிதா கேட்டதும், இன்னைக்கு ஒரு 11 மணி போல் உன் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்புறியா அப்படின்னு பாரிஜாதம் கேட்டாங்க. அது ஏம்மா 11 மணிக்கு அப்படின்னு வனிதா கேட்டதும், என் பொண்ணு பார்க்க வராங்க. ஓ மருமக ஜான்விகா மதியம் சாப்பாடு செய்ய கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்கும், அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரிஜாதம் கேட்டாங்க. அதுக்கு உடனே வனிதா, என்ன பாரிஜாதம், என் மருமகளை பார்த்தா உனக்கு சமையல்காரி மாதிரி தெரியுதா, இப்படி கூப்பிட்ற அப்படின்னு கோவமாக கேட்டாங்க. உடனே ஜான்விகா நடுவில் பேசினா. அத்தை, கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. பாரிஜாதம் அத்தை, நான் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஜான்விகா சொன்னதும் அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன மருமகளே, என் பேச்சுக்கு மரியாதை கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வனிதா கேட்டதும் ஜான்விகா, அத்தை நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க, அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே வனிதாவும் அவளுக்கு ஒன்றும் சொல்லலை. அவளும் பாரிஜாதம் வீட்டுக்கு போய் சமையல உதவியும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாள். சில மாதங்கள் அப்படியே போச்சு. ஜான்விகாவோட சமையல் திறன் பற்றி அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அவளோட பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸ்க்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற கேட்ரிங் பிஸ்னஸ் சர்வீஸ் கூட கிடச்சிது. அதையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா. சில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கேட்ரிங் பிஸ்னஸ் வந்தது. அதையும் நல்லபடியாக செஞ்சு நல்ல பேரும் எடுத்தா ஜான்விகா. அப்படியே நாட்களும் போயிட்டு இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மாமியார் வனிதாட்ட, என்ன வனிதா, மருமக இப்போ நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாளாமே, உனக்கு என்ன வாங்கி கொடுத்தா? இல்லை, சும்மா தான் கேட்குறேன், சம்பளத்தை உன் கையில் கொடுத்துருவாளா எப்படி அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு வனிதா, அவள் சம்பள பணத்தை என் கையில் கொடுக்குறாளோ இல்லை அவளே வச்சுக்கிறாளோ, உங்களுக்கு ஏன் வேணா சொல்லணும், எல்லாரும் போங்கடி, போய் உங்கள் வீட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வனிதா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. என்னதான் வனிதா பக்கத்து வீட்டு பொம்பளைங்கிட்ட மருமகளை விட்டு கொடுக்காம பேசிட்டு வந்திருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள சம்பள பணம் விஷயமா நெருடலாகவே இருந்துச்சு. மனசுக்குள்ளே வச்சு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஜான்விகாட்ட போய் சம்பள பணத்தை பற்றி இப்போவே கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி பையனும் மருமகளும் இருக்கிற ரூமுக்கு போனாங்க வனிதா. அப்போ ஜான்விகா ராஜேஷ்ட இப்படி பேசிட்டு இருந்தா. ஏங்க, என்னதான் சின்ன சின்னதாக கேட்ரிங் பிஸ்னஸ் வந்துட்டே இருந்தாலும் எனக்கு இதை மட்டுமே செய்கிறதுல திருப்தியே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ராஜேஷ் கிட்ட சொன்னா ஜான்விகா. அதுக்கு ராஜேஷ் உடனே, சரி ஜான்விகா, அப்போ வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அப்படின்னு ராஜேஷ் கேட்டதும் ஜான்விகா, அது வந்துங்க, எனக்கு சமையல் பண்ணுறதுன்னா எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை விட சமையல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வர செஞ்ச பிஸ்னஸில் கிடைச்ச பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு நல்ல ஒரு கேட்ரிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம். அப்படி படித்தோன்னா நானும் 4 பேருக்கு சொல்லித்தரலாம். இவ்வளோதாங்க என்னோட ஆசை அப்படின்னு ஜான்விகா ராஜேஷ் கிட்ட சொன்னான். அதுக்கு ராஜேஷ் இப்படி சொன்னான். சூப்பர், ரொம்ப நல்ல யோசனையா தானே சொல்லியிருக்கா, இதையும் இவ்வளோ தயங்கி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ராஜேஷ் கேட்டான். அதுக்கு ஜான்விகா, அது இல்லைங்க, வந்த பணத்தை சேர்த்து வைக்காமல் இப்படி செலவு பண்ணுறேன்னு, அப்புறம் இந்த வயசில் இன்ஸ்டியூட் சேர்ந்து படிக்கவும் அத்தை அனுமதி தருவாங்களான்னு தெரியல, அதான் அப்படின்னு ஜான்விகா சொல்லிட்டு இருக்கும்போதே வனிதா ரூம்குள்ளே போய், ஏம்மா நான் அனுமதி தராமல் இருக்க போகிறேன், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம், அதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னு தானே சொல்கிற, அப்புறம் நான் அதில் தடை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நீ போய் நல்லா படித்து முன்னேறு, எப்போ பணத்தை கட்டணும்
அப்படின்னு வனிதா கேட்டாங்க. ஜான்விகா ரொம்ப சந்தோஷமா, இன்னும் 1 வாரத்தில் கட்டணும் அத்தை அப்படின்னு சொன்னான். அத்தை, அதோட இன்ஸ்டியூஷன் பட்டணம் போய் தான் படிக்கணும். பசங்களுக்கு என்ன, அவங்க 2 பேரும் என்கிட்ட தங்கமாக இருந்துப்பாங்க அப்படின்னு மாமியார் வனிதா சொல்லிட்டு இருக்கும்போதே சிவாவும் ரேணுவும் ஓடி வந்தாங்க. ஆமாம்மா, நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டிகிட்ட எந்த சேட்டையும் செய்யாம கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சமத்தா இருந்துப்போம். நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. குடும்பமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டா ஜான்விகா. பசங்களையும் கட்டி பிடிச்சிக்கிட்டா. 1 வாரத்திலேயே ஜான்விகா கேட்டரிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா. 3 வருஷத்தில் படிப்பையும் முடிச்சா, கையோட வேலையும் கிடச்சிது. அவளுக்கு பிடிச்ச வேலையும் கிடைச்சதுனால சந்தோஷமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா சொல்லிக் கொடுத்தா, கிளாஸும் எடுத்தா. பள்ளி கல்லூரியில் பாடம் எடுக்கிறவங்க மட்டும் ஆசிரியர்கள் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ தேவையோ அப்பெல்லாம் நமக்கு நல்வழியும் நல் யோசனை சொல்கிறவங்களும் சிறந்த ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் இந்த வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஆசிரியர்கள் யார் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.